சேகர் பாபு வந்து சுசீந்திரம் கோயிலில் போயிட்டு பக்தர்களை பார்த்து சோறு திங்கிறீங்களா இப்போ கேட்டிருக்காரா? ஓஹோ, அவர் என்ன கேள்வி கேட்கும் போதே ஒரு அம்மா சொன்னாங்க, அம்மா உங்களையே கேள்வி கேட்குறாங்க. நான் இத்தனைக்கும் ஆளுநராக இருக்கும்போதே நான் கட்டுப்பாடு கொடுக்க மாட்டேன். எல்லாரும் உள்ள நிற்பாங்க, லைனில் நின்று தான் அவங்க கூட சேர்ந்து போவேன். பாண்டிச்சேரியில் எல்லாருக்குமே தெரியும், ஆளுநர் உள்ள வந்து எல்லாரும் வெளியே அனுப்பிடுவான்னு கேட்பாங்க. வெளியெல்லாம் அனுப்பக்கூடாது, வழிபடுறதுக்கு வந்திருக்கிறாங்க, வெளியே அனுப்பக்கூடாது, நானும் கூட தான் அனுப்பிடுவாங்க. அப்படிப்பட்டவளையே நீங்கள் போகிறதுனால தான் எனக்கு பிரச்சனைன்னு சொன்னார். ஆக என்கிட்ட பிரச்சனை பண்ணார். ஒரு அம்மாவே என்கிட்ட சொன்னாங்க, அம்மா என்னம்மா உங்கள்கிட்டே பிரச்சனை பண்ணுறாருன்னு. அவருக்கு என்னங்க கோயிலில் இப்போ என்னென்ன சேகர் பாபு கோயிலுக்கு போய் யார் கூப்பிட்டா? சேகர் பாபு போய் கட்டுப்படுத்தலைனாலே மக்கள் ஒழுங்காக கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. ராஜ்மேன் மாதிரி நின்றுட்டு இருந்தார் அன்னைக்கு. இன்னைக்கு போய் அங்கே கோயில் நான் கேட்குறேன், இந்து பக்தர்களை கடுமையாக பேசுவதற்கு உரிமை சேகர் பாபுக்கு இல்லைன்றேன். கோயிலை பார்க்க வர்றாங்களா, உங்களை பார்க்க வர்றாங்களா? உங்களுக்கு காணிக்க கொடுக்க போற, உங்களுக்கு வருமானம் கொடுக்க வர்றாங்களா, முருகனை பார்க்க வர்றாங்களா? அதனால இனிமே கடுமையான கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். எங்களது பக்தர்கள், நம் பக்தர்கள், சாமியை கும்பிடுற பக்தர்கள் மீது நீங்க கடுமையா பேசினா கடுமையான விளைவுகளை சேகர் பாபு சந்திக்க நேரிடும்.